அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 2, புத்தகம் 5. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 32. யுத்த களத்தில் பியரும் பிரெஞ்சு அதிகாரியும். பியர் பீதியுற்று துள்ளி எழுந்து பீரங்கி படை இருந்த இடத்திற்கு திரும்பவும் ஓடினார். அவரை சுற்றியிருந்த அந்த பயங்கரங்களிலிருந்து தப்புவதற்கு அது ஒன்றுதான் புகலிடம் என்பது போல அவர் ஓடினார். அந்த அரண் பள்ளங்களுக்கு அவர் போனதும் அங்கிருந்த மனிதர்கள் என்னவோ செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பீரங்கி படையிலிருந்து ஒரு குண்டு கூட அப்பொழுது சுடப்படவில்லை. அங்கிருந்த மனிதர்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு அவருக்கு அவகாசம் இல்லை. அந்த பிரதான அதிகாரி கீழேயுள்ள எதையோ சோதிப்பது போல காணப்பட்டார். முன்னால் அவர் பார்த்த சிப்பாய்களில் ஒருவர் கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டு சகோதரர்களே என்று கூச்சலிட்டார். அவருடைய கையை பற்றி பிடித்திருந்த சிலரிடமிருந்து அவர் தப்பித்து கொள்ள முயற்சி செய்வது போல தோன்றியது. அவருக்கு விசித்திரமான மற்றொன்றையும் அவர் பார்த்தார். ஆனால் அந்த கர்னல் இறந்து போய்விட்டார் என்பதையும், சகோதரர்களே என்று கூச்சலிட்ட அந்த சிப்பாய் ஒரு கைதியாக்கப்பட்டான் என்பதையும் அவர் அறிந்து கொள்ள அவகாசம் இல்லை. அவருடைய கண்களின் முன்பாகவே மற்றொருவன் துப்பாக்கி சனியினால் குத்தப்பட்டதையும் அவர் புரிந்து கொள்ள அவகாசமில்லை. ஏனென்றால் அவர் அந்த அரணுக்குள் போவதற்குள்ளாகவே ஒரு நீல நிற யூனிஃபார்ம் அணிந்த ஒரு ஒல்லியான மஞ்சள் முகத்தை உடைய வியர்த்து கொண்டிருந்த ஒருவன் கையில் உடைவாளுடன் ஏதோ கத்தி கொண்டிருப்பதை அவர் கண்டார். தம்மை அறியாமலேயே அந்த அதிர்ச்சியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பியர் தமது கைகளை நீட்டி அந்த மனிதனை, ஒரு பிரெஞ்சு அதிகாரியை பிடித்தார். அங்கிருந்தவர்கள் ஒரே கூட்டமாக முழு வேகத்தோடு ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கு முன்பாகவே ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த அதிகாரியை தோள்களை பற்றி ஒரு கையினால் பியர் பிடித்து மற்றொரு கையினால் அவருடைய தொண்டையை பிடித்தார். அந்த அதிகாரி தமது உடைவாளை கீழே போட்டுவிட்டு அவருடைய கழுத்து பட்டையை பற்றினார். சில வினாடிகள் அவர்கள் தங்களுக்கு அறிமுகமில்லாத முகங்களை ஒருவருக்கொருவர் பீதியுற்ற கண்களோடு நோக்கினார்கள். இருவருமே தாங்கள் என்ன செய்தோம், இனி என்ன செய்ய போகிறோம் என்பதை அறியாமல் குழம்பிக் கொண்டிருந்தார்கள். நான் கைதியாக பிடிக்கப்பட்டேனா அல்லது அவரை கைதியாக பிடித்திருக்கிறேனா என்று ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தாம் கைதியாக பிடிபட்டிருப்பதாக அந்த பிரெஞ்சு அதிகாரி கொஞ்சம் அதிகமாக நினைத்திருப்பதை போல தோன்றியது. ஏனெனில் பியரின் பலம் மிகுந்த கையானது தம்மை அறியாமலேயே ஏற்பட்ட பயத்தினால் தூண்டப்பட்டு அவருடைய தொண்டையை வர வர இறுக்கமாக அழுத்தி வந்தது. அந்த பிரெஞ்சுக்காரர் எதையோ சொல்ல ஆரம்பித்தார். அச்சமயத்தில் அவர்களுடைய தலைக்கு மேலாக ஒரு பயங்கரமான ஊதல் சத்தத்தோடு ஒரு பீரங்கி குண்டு தணிவாக பறந்து வந்தது. அந்த குண்டினால் அந்த பிரெஞ்சு அதிகாரியின் தலை சிதற அடிக்கப்பட்டது போல பியருக்கு தோன்றியது. ஏனெனில் அந்த அதிகாரி அவ்வளவு வேகமாக திடீரென்று கீழே குனிந்தார். பியரும் தமது தலையை குனிந்து தமது கைகளை கீழே தொங்கவிட்டார். யாரை கைதியாக பிடித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை பற்றி அந்த பிரெஞ்சுக்காரர் மேற்கொண்டு சிந்தனை செய்யாமல் பீரங்கி படையை பார்த்து திரும்பி ஓடினார். அந்த மேட்டிலிருந்து பியரும் கீழே நோக்கி ஓடினார். தாம் ஓடிய போது இறந்தவர்களும் காயம்பட்டவர்களும் தமது கால்களுக்கு தட்டுப்பட்டது போல அவருக்கு தோன்றியது. அந்த குன்றின் அடிவாரத்திற்கு அவர் வந்து சேரும் முன்பாக ஒரு அடர்த்தியான கூட்டமாக வந்து கொண்டிருந்த ருஷ்ய சிப்பாய்களை சந்தித்தார். அவர்கள் தடுமாறி கொண்டும் கூச்சலிட்டு கொண்டும் மகிழ்ச்சியோடும் காட்டுத்தனமாகவும் அந்த பீரங்கி படையை நோக்கி ஓடினார்கள். இந்த தாக்குதலை தான் எர்மோலாவ் தாம் நடத்தியது என்று சொன்னார். சென்ட் ஜார்ஜ் பதக்கங்களை தமது ஜேபியிலிருந்து எடுத்து அந்த பீரங்கி படை இருந்த இடத்தில் வீசி யார் முதலாவதாக போகிறார்களோ அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். அந்த மாதிரி நடத்திய தாக்குதலே அதுவாகும். அந்த பீரங்கி தளத்தை கைப்பற்றியிருந்த பிரெஞ்சுக்காரர்கள் ஓட்டமெடுத்தார்கள். தமது துருப்புகள் கோஷமிட்டு கொண்டு அந்த பீரங்கி தளத்திற்கு முன்னால் வெகு தூரம் வரையில் விரட்டி கொண்டு போனார்கள். அதனால் அவர்களை திரும்ப அழைப்பது கஷ்டமாயிருந்தது. பீரங்கி தளத்திலிருந்து கைதிகளை கீழே கொண்டு வந்தார்கள். அவர்களில் காயமடைந்த ஒரு பிரெஞ்சு ஜெனரலும் இருந்தார். அவரை அங்கிருந்த அதிகாரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். பியருக்கு தெரிந்தவர்களும் தெரியாதவர்களுமான காயமடைந்த ருஷ்ய பிரெஞ்சு கூட்டங்கள் துன்பங்களினால் முகம் சுளித்து நடந்து கொண்டும் தவழ்ந்து கொண்டும் டோலிகளில் தூக்கப்பட்டும் அந்த பீரங்கி தளத்திலிருந்து போய்க் கொண்டிருந்தார்கள். பியர் மீண்டும் அந்த குன்றின் மேல் ஏறி 1 மணி நேரம் இருந்தார். அவர் தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக சேர்த்து கொண்ட அந்த பழைய பீரங்கி தள குடும்பத்தில்
இப்பொழுது ஒருவரை கூட காணவில்லை. அங்கே இறந்து கிடந்தவர்களில் அவருக்கு அறிமுகமானவர்களும் ஆகாதவர்களும் இருந்தார்கள். அந்த வாலிப அதிகாரி இன்னமும் அந்த இரத்த வெள்ளத்தில் அரணின் சுவருக்கு ஓரமாக உட்கார்ந்து குனிந்து கொண்டிருந்தார். அந்த சிவப்பு முகத்தை உடைய மனிதன் இன்னமும் சுழித்து கொண்டுதான் கிடந்தான். அவனை அவர்கள் அப்புறப்படுத்தவில்லை. பியர் மீண்டும் அந்த குன்றின் கீழாக ஓடினார். இப்பொழுது அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை கண்டு நிச்சயமாக பீதி கொள்வார்கள் என்று அவர் நினைத்தார். அந்த யுத்த களத்திலிருந்து போய்க் கொண்டிருந்த டோலிக்காரர்களின் கூட்டத்தை நோக்கி எவ்வித நோக்கமும் இல்லாமல் அவர் போனார். அந்த புகைத்திரைக்கு பின்னால் சூரியன் இன்னமும் நேர்மேலாகவே காணப்பட்டான். எதிரிலும், முக்கியமாக செமியோனாவ்ஸ்க் சமீபமாக இடது பக்கத்திலும் ஏதோ ஒன்று புகையினால் மூடியிருப்பதாக தோன்றியது. துப்பாக்கிகளுடையவும் பீரங்கிகளுடையவும் முழக்கங்கள் இன்னும் குறையவில்லை. தன்னுடைய முழு பலத்தோடு அபாயத்திலுள்ள ஒரு மனிதன் எப்படி கூச்சலிடுவானோ அதே மாதிரி அந்த சப்தங்கள் முன்னைவிட இன்னமும் அதிகமாக கேட்டு வந்தன. அத்தியாயம் 32 நிறைவுற்றது. அத்தியாயம் 33 யுத்த களத்தில் போர் நடந்த விதம். பாரடினோ போரின் முக்கியமான நடவடிக்கை பாரடினோ அரண்களுக்கு பாக்ரேஷனின் அரண்களுக்கும் இடையிலுள்ள 7000 அடி நீளமுள்ள இடத்தில்தான் நடைபெற்றது. அந்த இடத்திற்கு அப்புறமாக ஒரு பக்கத்தில் நடுப்பகலில் உவராவினுடைய குதிரை பட்டாளம் ஒரு சிறு போர் செய்தது. மற்றொரு பக்கத்தில் உட்டைட் சாவுக்கு அப்புறமாக பானியாடவுஸ்கிக்கும் துச்கோவுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டது. இவை இரண்டும் தனித்தனியான காரியங்கள். மத்திய போர்க்களத்தில் நடைபெற்றவைகளோடு இவற்றை ஒப்பிட்டால் இவை மிகவும் சிறிய காரியங்களாகும். பாரடினாவுக்கும் அரண்களுக்கும் மத்தியிலுள்ள அந்த காட்டு பக்கத்தில் உள்ள இடத்தில்தான் அன்றைய தினம் முக்கியமான போர் நடைபெற்றது. அந்த இடம் 2 பக்கங்களிலிருந்தும் பார்க்கக்கூடிய ஒரு திறந்த வெளியாகும். அந்த இடத்தில்தான் ரொம்ப சுலபமான முறையில் முரட்டுத்தனமாக போர் செய்தார்கள். 2 பக்கங்களிலிருந்தும் நூற்றுக்கணக்கான பீரங்கிகள் தகர்ப்பு வேலையை ஆரம்பித்ததோடு போரும் ஆரம்பமாயிற்று. அதன் பின்னால் அந்த முழு யுத்த களமும் புகையினால் மூடப்பட்ட பின்பு காம்பானுடைய டேசாயினுடையவும் 2 படைப்பிரிவுகள் பிரெஞ்சுக்காரர்களின் வலது பக்கத்திலிருந்து முன்னேறின. முராட்டின் துருப்புகள் இடது பக்கத்திலிருந்து முன்னேறின. அரண்களிலிருந்து சுமார் 1 வெஸ்ட் தூரத்தில் ஷெவாடினா அரண்களில் நெப்போலியன் நின்று கொண்டிருந்தார். அங்கிருந்து சுமார் 2 வெஸ்ட்கள் தூரத்தில் பாரடினோ இருந்தது. ஆகவே அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை நெப்போலியனால் பார்க்க முடியாது. முக்கியமாக அந்த புகையானது மூடுபனியோடு கலந்து அந்த முழு இடத்தையும் மறைத்து கொண்டிருந்தது. டேசாயின் சிப்பாய்கள் அரண்களுக்கு எதிராக முன்னேறி கொண்டிருந்தார்கள். அவர்களை அந்த பள்ளத்தாக்கிற்கு போகிற வரையில்தான் காண முடிந்தது. அந்த பள்ளத்தாக்கு அவர்களுக்கும் அந்த அரண்களுக்கும் மத்தியில் இருந்தது. அந்த பள்ளத்தாக்கில் அவர்கள் இறங்கியதும் அரண்களிலிருந்து கிளம்பிய பீரங்கி துப்பாக்கி புகைகள் அடர்த்தியாக வளர்ந்து வந்து அந்த பிரதேசத்தையே மூடிவிட்டன. அந்த புகைகளுக்கு இடையே கருப்பாக ஏதோ ஒன்றை இடையிடையே பார்க்க முடிந்தது. ஒருவேளை அவர்கள் சிப்பாய்களாக இருக்கலாம். சில சமயங்களில் துப்பாக்கி சனியன்கள் மின்னுவதும் காணப்பட்டன. ஆனால் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்களா அல்லது நின்று கொண்டிருக்கிறார்களா என்பதையோ, அவர்கள் பிரெஞ்சுக்காரர்களா அல்லது ருஷ்யர்களா என்பதையோ அந்த ஷெவார்டினா அரண்களிலிருந்து கண்டுகொள்ள முடியவில்லை. சூரியன் பிரகாசமாய் காணப்பட்டான். அதனுடைய சாய்வான கதிர்கள் நெப்போலியன் முகத்தில் விழுந்தன. அவர் தமது கையால் கண்களுக்கு மேலாக வெளிச்சத்தை மறைத்து அந்த அரண்களை நோக்கினார். அவைகளுக்கு முன்பாக புகை பரவி நின்றது. சில சமயங்களில் அந்த புகை அசைவது போலும், சில சமயங்களில் அந்த துருப்புகள் அசைவது போலும் தோன்றியது. சில வேளைகளில் அந்த குண்டு சுடும் சப்தங்களுக்கு இடையில் கூச்சல்களும் கேட்டன. ஆனால் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுவது அசாத்தியமாயிருந்தது. அந்த குன்றின் மீது நெப்போலியன் நின்று கொண்டு ஒரு தூரதிருஷ்டி கண்ணாடியால் பார்த்தார். அந்த கண்ணாடியின் சிறிய வட்டத்திற்குள் புகையையும் மனிதரையும் கண்டார். சில வேளைகளில் தமது சொந்த வீரர்களையும் சில வேளைகளில் ருஷ்ய வீரர்களையும் கண்டார். ஆனால் கண்ணாடியை எடுத்துவிட்டு வெறும் கண்ணால் பார்த்தபோது எந்த இடத்தை அவர் அந்த கண்ணாடியின் மூலமாக பார்த்தார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த குன்றிலிருந்து அவர் கீழே இறங்கி அதன் முன்பாக மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார். இடையிடையே அவர் நின்று சுடுகிற சப்தங்களை கவனித்து கேட்டு அந்த யுத்த களத்தை கூர்மையாக நோக்குவார். ஆனால் அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை அவர் இப்பொழுது கீழே நின்று பார்க்கிற இடத்திலிருந்து கண்டுபிடிப்பது அசாத்தியமாயிருந்தது.
அல்லது அந்த குன்றுக்கு மேலாக தற்சமயம் நின்று கொண்டிருந்த அவருடைய ஜெனரல்களாலும் கூட அதை கண்டுபிடிப்பது அசாத்தியமாயிருந்தது. அரண்களில் ஒரு சமயம் ருஷ்யர்களும் ஒரு சமயம் பிரெஞ்சுக்காரர்களும் மாறி மாறி இருப்பதும், அல்லது மரணமடைந்தோ காயப்பட்டோ உயிருடனோ பீதியுற்றோ அந்த அரண்களில் இருப்பவர்களுக்கு கூட அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதும் அசாத்தியமாயிருந்தது. பல மணி நேரங்கள் விடாத பீரங்கி துப்பாக்கி குண்டுகள் பொழிந்ததற்கு பின்னாலும் இப்பொழுது ருஷ்யர்கள் மட்டும் ஒரு சமயத்தில் காணப்படுவார்கள், பின்னால் பிரெஞ்சுக்காரர்கள் மட்டும் காணப்படுவார்கள், பின்னால் காலாட்படையும் மற்றொரு சமயம் குதிரைப்படையும் காணப்படுவார்கள். அவர்கள் தோன்றிக்கொண்டும் சுட்டுக்கொண்டும் கீழே விழுந்து கொண்டும் ஒருவரை ஒருவர் என்ன செய்வது என்று தெரியாமல் மோதிக்கொண்டும் கூச்சலிட்டு கொண்டும் திரும்பி ஓடிக்கொண்டும் இருந்தார்கள். அவர்கள் அனுப்பிய உதவியாளர்களும் அவருடைய மார்ஷல்களிடமிருந்து சேவகர்களும் யுத்தத்தின் போக்கை பற்றி நெப்போலியனுக்கு அறிவிப்பதற்காக குதிரைகள் மீது வந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த அறிக்கைகள் எல்லாம் பொய்யானவை. ஏனெனில் கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன நடந்தது என்பதை சொல்லுவது அசாத்தியம். தவிர போர் நடந்து கொண்டிருந்த அந்த இடத்திற்கு அவருடைய உதவியாளர்களில் பலர் போனதே கிடையாது. மற்றவர்களிடமிருந்து அவர் கேள்விப்பட்டவைகளையே நெப்போலியனிடம் அறிக்கையிட்டு வந்தார்கள். நெப்போலியனிடம் வந்து சேர வேண்டிய 2 வெஸ்டுகள் தூரத்தை அவர்கள் கடந்து முடியும் முன்பாகவே போர்க்களத்தில் உள்ள நிலைமை மாறிவிடலாம். அதனால் அவர்கள் கொண்டு வந்த செய்திகள் பொய்யாகிவிடலாம். பாராடினோ கைப்பற்றப்பட்டது என்றும் காலாச்சா நதியின் மீதுள்ள பாலம் பிரெஞ்சுக்காரர்கள் கையில் இருக்கிறது என்றும் முராட்டிடமிருந்து ஒரு உதவியாளர் செய்து கொண்டு வந்தார். துருப்புகள் அந்த பாலத்தை கடக்கலாமா என்று நெப்போலியனிடம் அவர் கேட்கிறார். நெப்போலியன் அந்த துருப்புகள் பாலத்தை கடந்து அக்கறை சென்று அணிவரிசை அமைத்து காத்திருக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுக்கிறார். ஆனால் அந்த உத்தரவு கொடுப்பதற்கு முன்பாகவே அந்த உதவியாளர் பாராடினோவை விட்டு புறப்பட்ட உடனேயே அந்த பாலம் மீண்டும் கைப்பற்றப்பட்டு கொளுத்தப்பட்டு விட்டது. அந்த சண்டையில்தான் அந்த போரின் ஆரம்பத்தில் பியரும் அங்கே இருந்தார். அரண்களிலிருந்து ஒரு முகம் வெளிரிய பீதியுற்ற தோற்றத்தோடு ஒரு உதவியாளர் சவாரி வந்து தங்களுடைய தாக்குதல் எதிர்த்து அடிக்கப்பட்டது என்று நெப்போலியனிடம் அறிக்கையிடுகிறார். காம்பான் காயமடைந்ததாகவும் டாவூட் கொல்லப்பட்டதாகவும் அவர் அறிக்கையிடுகிறார். ஆனால் பிரெஞ்சுக்காரர்கள் திருப்பி அடிக்கப்பட்டார்கள் என்று அந்த உதவியாளருக்கு எப்பொழுது சொன்னார்களோ அதே சமயத்தில் அந்த அரண்களை பிரெஞ்சுக்காரர்கள் உண்மையில் மீண்டும் கைப்பற்றி கொண்டார்கள். டாவூடும் உயிரோடு இருந்தார். அற்பமான காயங்களே அவருக்கு ஏற்பட்டன. இம்மாதிரியான நம்பகமில்லாத அறிக்கைகளின் மீது ஆதாரம் கொண்டுதான் நெப்போலியன் தமது உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். அந்த உத்தரவுகள் அவை பிறக்கும் முன்பாகவே நிறைவேறி விடுகின்றன, அல்லது அவற்றை செய்ய முடியாமல் இருப்பதால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றன. யுத்த களத்திற்கு சமீபமாக மார்ஷல்களும் ஜெனரல்களும் இருந்தாலும் அசல் யுத்தத்தில் நெப்போலியனைப் போலவே அவர்களும் கலந்து கொள்வதில்லை. சில சமயங்களில்தான் துப்பாக்கி குண்டுகள் வந்து விழும் எல்லை வரையில் அவர்கள் போய் பார்ப்பார்கள். நெப்போலியனை கேட்காமலேயே அங்குள்ள நிலைமையை பார்த்த பின்பு எங்கே எந்த பக்கமாக சுட வேண்டும், எங்கே காலாட்படை ஓட வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவு பிறப்பிப்பார்கள். எங்கே குதிரைப்படை போக வேண்டும், எங்கே காலாட்படை ஓட வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவு பிறப்பிப்பார்கள். ஆனால் நெப்போலியனுடைய உத்தரவைப் போலவே அவர்களுடைய உத்தரவுகளும் நிறைவேற்றப்படுவது அபூர்வம். சில சமயங்களில் அரைகுறையாக நிறைவேற்றப்படலாம். அநேகமாக அவர்களுடைய உத்தரவுகளுக்கு விரோதமாக காரியங்கள் நடந்துவிடும். முன்னேறும்படி உத்தரவிடப்பட்ட சிப்பாய்கள் அவர்கள் முன்னேறும் பொழுது ரவை குண்டுகள் அவர்கள் மீது பொழியப்படும் போது பின்னால் திரும்பி ஓடிவிடுவார்கள். இருந்த இடத்திலேயே இருக்கும்படி சிப்பாய்களுக்கு உத்தரவு கொடுக்கப்படும். ஆனால் எதிர்பாராத விதமாக திடீரென்று ருஷ்யர்கள் அவர்கள் முன்பு வந்துவிட்டால் சில சமயங்களில் பின்னாலேயோ சில சமயங்களில் முன்னாலேயோ அவர்கள் ஓட வேண்டியதாய் நேரிடலாம். அதே மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிற ருஷ்யர்கள் குதிரைப்படை உத்தரவுகள் இல்லாமலேயே துரத்தி கொண்டு போக நேரிடலாம். இம்மாதிரியாக 2 குதிரை பட்டாளங்கள் செமியோனாவ்ஸ்க் பள்ளத்தாக்கில் வழியாக பாய்ச்சலில் போய்க் கொண்டிருந்தன. அவர்கள் அந்த சமசரிவின் உச்சிக்கு போனதும் உடனே திரும்பி முழு வேகத்தோடு பின்னால் ஓடினார்கள். காலாட்படையும் அம்மாதிரியே முன்னேறி சில சமயங்களில் அவர்களுக்கு உத்தரவிடப்படாத இடங்களை நோக்கி ஓட நேரிடலாம். எப்பொழுது ருஷ்ய காலாட்படையை அனுப்ப வேண்டும், எப்பொழுது சுடுவதற்காக காலாட்படையை அனுப்ப வேண்டும், எப்பொழுது ருஷ்ய காலாட்படையை சமட்டுவதற்காக குதிரை வீரர்களை ஏவ வேண்டும் என்று உத்தரவுகள் கொடுக்கப்படலாம். அம்மாதிரி உத்தரவுகள் எல்லாம் அந்தந்த படைப்பிரிவுகளுக்கு பக்கத்தில் உள்ள அதிகாரிகளால் கொடுக்கப்படுகின்றன. அப்படி கொடுக்கும்போது அவர்கள் டாவூட் அல்லது முராட் ஆகியவர்களில் எவரையும் கலந்து கொள்ளாமலேயே செய்கிறார்கள்.
நெப்போலியனை கலந்து கொள்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. தங்களுக்கு கிடைத்த உத்தரவுகளை நிறைவேற்றவில்லையே என்பதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களைக் கண்டோ அல்லது தங்களுடைய சொந்த விருப்பப்படி காரியங்களை செய்வதற்கோ அவர்கள் பயப்படுவதில்லை. ஏனென்றால் மனிதனுக்கு எது அருமையிலும் அருமையாக இருக்கிறதோ அது அந்த போர்க்களத்தில் ஆபத்தில் நிற்கிறது. அதாவது தன்னுடைய சொந்த உயிர். சில சமயங்களில் பின்னால் ஓடிப்போவதினால் பந்தோபஸ்தாய் இருக்க நேரிடலாம். சில சமயங்களில் முன்னால் ஓடுவதால் அப்படி இருக்க நேரிடலாம். ஆகவே அந்த போர்க்களத்தில் நெருக்கடியான நிலைமை இருக்கும்போது அந்தந்த வினாடியில் அவர்களுக்கு தோன்றுகிறபடி நடந்து கொள்ளுகிறார்கள். உண்மையில் முன்னால் போவது பின்னால் போவது என்ற இந்த நடவடிக்கைகள் எல்லாம் துருப்புகளின் நிலைமையை அபிவிருத்தி அடையும்படியோ அல்லது மாறும்படியோ செய்வதில்லை. அவர்கள் வேகமாக பாய்ச்சலில் சென்று ஒருவர் மீது ஒருவர் பாய்வதனால் பிரமாத தீங்குகள் எதுவும் ஏற்படுவதில்லை. ஆனால் யுத்த களத்தில் உழன்று கொண்டிருந்த இந்த மனிதர்களுக்கு பறந்து வரும் பீரங்கி குண்டுகளோ அல்லது துப்பாக்கி குண்டுகளோ தான் அங்கு வீணத்தையும் மரணத்தையும் கொடுக்கின்றன. பீரங்கி குண்டுகளும் துப்பாக்கி குண்டுகளும் பறந்து கொண்டிருக்கும் அந்த இடத்தை விட்டு அவர்கள் போன பின்பு அவர்களை மீண்டும் அணிவரிசையாக அவர்களுடைய மேலதிகாரிகள் அமைக்கிறார்கள். அந்த மேலதிகாரிகள் யுத்த களத்திற்கு பின்பாகவே இருப்பார்கள். அம்மாதிரி அணிவரிசை அமைத்து கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்த பின்பு அந்த கட்டுப்பாட்டின் வேகத்தினால் யுத்த களத்திற்கு அனுப்புகிறார்கள். அங்கே மரண பயத்தின் வேகத்தினால் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டை இழந்து அவர்களுக்கு மனதில் தோன்றியபடி மீண்டும் ஓடுகிறார்கள். அத்தியாயம் 33 நிறைவுற்றது. அத்தியாயம் 34 படுகொலை களம். நெப்போலியனுடைய ஜெனரல்களான டாவூட், நே, முராட் ஆகியவர்கள் யுத்த களத்தில் நெருப்பு மழைக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். சில சமயங்களில் அந்த நெருப்பு மழையில் அவர்கள் பிரவேசிக்கவும் நேரிட்டது. அவர்கள் ஒழுங்கான முறையில் உள்ள ஏராளமான துருப்புகளை திரும்ப திரும்ப அந்த நெருப்பு மழையில் நுழையச் செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய முந்தைய போர்களில் நேரிட்டதற்கு நேர் விரோதமாக இந்த பெருங்கூட்டமான ஒழுங்கான துருப்புகள் வரிசை குலைந்து பீதியுற்று பின்வாங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் எதிரிகள் ஓடுவதாக அவர்கள் கேள்விப்படுவதில்லை. பின்வாங்கிய வரிசை கலைந்த துருப்புகளை மீண்டும் அணிவரிசை அமைத்து அவர்களுடைய ஜெனரல்கள் தயார் செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே வந்தது. தமக்கு உதவியாக மேலும் படைகள் வேண்டுமென்று நடுப்பகலில் நெப்போலியனுக்கு முராட் தம்முடைய உதவியாளரை அனுப்பினார். குன்றின் அடிவாரத்தில் மதுக்கலவையை உறிஞ்சிக்கொண்டு நெப்போலியன் அமர்ந்திருந்தார். மற்றொரு டிவிஷன் படையை மாட்சிமை தங்கியவர் கொடுப்பாரானால் அந்த ருஷ்யர்களை படுதோல்வி அடையும்படி செய்துவிடலாம் என்ற நம்பிக்கையோடு அந்த உதவியாளர் பாய்ச்சலில் வந்தார். உதவிப்படைகளா என்று நெப்போலியன் அந்த உதவியாளரை பார்த்து கடுமையான ஆச்சரியம் கொண்ட தொனியில் கேட்டார். அந்த உதவியாளர் ஒரு வாலிபர், முராட்டை போல நீளமான சுருண்ட தலைமுடி கொண்டவர். நெப்போலியன் கேட்ட கேள்வி அவருக்கே அந்த வார்த்தைகள் புரியவில்லை என்பது போல இருந்தது. உதவிப்படைகளா? நமது இராணுவத்தில் பாதி பேர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஒரு பலவீனமான அரண்கள் அமைக்கப்படாத ருஷ்யர்களின் வியூகத்தின் ஒரு பாகத்தை தாக்குவதற்கு இன்னும் எதற்காக உதவிப்படைகள் கேட்கிறார்கள் என்று நெப்போலியன் தமக்குத்தாமே நினைத்து கொண்டார். நேபிள்ஸ் மன்னரிடம் நீர் போய் சொல்லும். இன்னும் நடுப்பகலாகவில்லை. என்னுடைய சதுரங்க பலகையை இன்னும் என்னால் தெளிவாய் பார்க்க முடியவில்லை. போம் என்று அவர் சொன்னார். நீளமான தலைமுடியை கொண்ட அந்த அழகான வாலிப உதவியாளர் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு தம்முடைய தொப்பியிலிருந்து தம்முடைய கையை எடுக்காமலேயே எந்த இடத்தில் மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்களோ அந்த இடத்திற்கு திரும்பி போனார். காலின் கோர்ட் என்பவரையும் பெர்த்தியர் என்பவரையும் அவர் அழைத்திருந்தபடியால் அங்கிருந்து எழுந்து போர் சம்பந்தமற்ற விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தார். அந்த சம்பாஷணையில் நெப்போலியனுக்கு சுவாரஸ்யம் ஏற்பட ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் அந்த குன்றை நோக்கி ஒரு ஜெனரல் தமது பரிவாரத்தோடு வியர்த்து கொண்டிருந்த ஒரு குதிரை மீது வந்து கொண்டிருந்தார். பெர்த்தியாவின் கண்கள் அவரை பார்ப்பதற்காக திரும்பின. அவர்தான் பெல்லியாட். அவர் குதிரையிலிருந்து இறங்கி வேகமான நடையில் சக்கரவர்த்தியிடம் போனார். உதவி துருப்புகளை அனுப்ப வேண்டிய அவசியத்தை பற்றி தைரியமாக பலத்த குரலில் அவர் பேச ஆரம்பித்தார். மற்றொரு டிவிஷன் துருப்புகளை சக்கரவர்த்தி கொடுப்பாரானால் ருஷ்யர்கள் தொலைந்து போவார்கள் என்பதை அவர் பிரமாணமாகச் சொன்னார். எல்லாவிதமான படைகளையும் கொண்ட இராணுவத்தின் ஒரு பகுதிக்கு டிவிஷன் என்று பெயர். நெப்போலியன் தமது தோள்களை குலுக்கினார். பதில் எதுவும் சொல்லாமல் மேலும் கீழும் நடந்து கொண்டே இருந்தார். தம்மை சுற்றியிருந்த பரிவாரத்தில் உள்ள ஜெனரல்களை பார்த்து ஆவலோடும் பலத்த குரலிலும் பெல்லியாட் பேச ஆரம்பித்தார். நீர் ரொம்ப நெருப்பு பொறியாக இருக்கிறீரே பெல்லியாட்.
என்று அவர் உலாவிக் கொண்டே அந்த ஜெனரலிடம் வந்தபோது நெப்போலியன் கூறினார். போர்க்களத்தின் வேகம் அதிகமாயிருக்கும்போது ஒரு தவறு செய்வது சுலபம். நீர் போய் மீண்டும் பார்த்துவிட்டு திரும்பவும் என்னிடம் வாரும். பெல்லியாட் அங்கே பார்வையிலிருந்து மறைவதற்குள்ளாக அந்த போர்க்களத்தின் மற்றொரு பக்கத்திலிருந்து ஒரு தூதர் பாய்ச்சலில் வந்தார். சரி, அப்புறம் உனக்கென்ன வேண்டும் என்று தொடர்ச்சியாக தொந்தரவு செய்யப்பட்ட ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய எரிச்சலோடு நெப்போலியன் கேட்டார். மாட்சிமை தங்கியவரே, இளவரசர் என்று அந்த உதவியாளர் ஆரம்பித்தார். உதவிப்படை வேண்டும் என்று கேட்கிறாராக்கும் என்று நெப்போலியன் கோபமான பார்வையோடு கேட்டார். அந்த உதவியாளர் அதை உறுதி செய்பவரைப் போல தமது தலையை தாழ்த்தினார். மேலும் அவர் பேச ஆரம்பித்தார். ஆனால் அவரிடமிருந்து சக்கரவர்த்தி திரும்பி 2 அடிகள் எடுத்து வைத்ததும் அவர் நின்று மீண்டும் திரும்பி வந்தார். பின்னால் பெர்த்தியரை அழைத்தார். நாம் உதவிப்படைகள் கொடுக்க வேண்டும் என்று நெப்போலியன் சொல்லி தமது கைகளை சிறிது விரித்தார். அங்கே யாரை அனுப்பலாம் என்று நீர் நினைக்கிறீர் என்று பெர்த்தியரை அவர் கேட்டார். பெர்த்தியரை பற்றி அவர் பின்னால் பேசும்போது அந்த வார்த்தை நான் ஒரு கழுகாகும்படி செய்தேன் என்று நெப்போலியன் சொல்லுவதுண்டு. கிளாபாரட் டிவிஷனை அனுப்பலாம் மாட்சிமை தங்கியவரே என்று பெர்த்தியர் பதில் கூறினார். அந்த இராணுவத்தில் உள்ள எல்லா டிவிஷன்களையும் பட்டாளங்களையும் படைப்பிரிவுகளையும் தளபாடமாக அவர் அறிவார். நெப்போலியன் அதற்கு சம்மதிப்பது போல தலையை ஆட்டினார். ஒரு உதவியாளர் கிளாபாரட் டிவிஷனுக்கு பாய்ச்சலில் சென்றார். சில நிமிஷங்களுக்கு எல்லாம் அந்த குன்றுக்கு பின்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாலிப காப்பாளர் படை முன்னால் நகர ஆரம்பித்தது. அத்திசையை நெப்போலியன் மௌனமாக நோக்கினார். இல்லை என்று அவர் திடீரென்று பெர்த்தியரிடம் கூறினார். கிளாபாரட் படைகளை நான் அனுப்ப முடியாது. பிரியன் டிவிஷனை அனுப்பும். கிளாபாரட் டிவிஷனுக்கு பதிலாக பிரியன் டிவிஷனை அனுப்புவதனால் எவ்வித அனுகூலமும் கிடையாது. கிளாபாரட் டிவிஷனை நிறுத்தி பிரியன் டிவிஷனை அனுப்பும்படி செய்வதனால் வீண் தாமதமே ஏற்படும் என்றாலும் அவருடைய உத்தரவுப்படி செய்தார்கள். நெப்போலியன் தமது இராணுவத்தை பொறுத்தவரை அதற்கு ஒரு வைத்தியரைப் போல நடந்து கொள்வதன் மூலம் அதற்கு இடையூறே செய்கிறார் என்பதை கவனிக்கவில்லை. அம்மாதிரி வைத்தியர் செய்யும் காரியங்களை அவர் நன்றாக கண்டிருக்கிறார். பிரியன் டிவிஷன் மற்ற படைகளைப் போலவே அந்த போர்க்களத்தில் இருந்த புகையில் மறைந்தது. எல்லா திசைகளிலிருந்தும் எல்லாரும் ஒன்று கூடி பேசி வைத்திருந்ததைப் போல உதவியாளர்கள் தொடர்ச்சியாக பாய்ச்சலில் வந்து எல்லாரும் ஒரே விஷயத்தையே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எல்லாரும் உதவிப்படை வேண்டுமென்று கேட்டார்கள். ருஷ்யர்கள் தங்களுடைய வியூகத்தையே பலமாய் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் இன்னும் நரகத்தைப் போல நெருப்பு மழை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் ஒரே மாதிரியாக அறிக்கை செய்தார்கள். நெப்போலியன் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து சிந்தனையில் மூழ்கினார். திருவாளர் டி பாசட் பிரயாணத்தில் மிகுந்த பிரியம் கொண்ட அந்த திருவாளர் அன்று காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை. அவர் சக்கரவர்த்தியிடம் நெருங்கி மரியாதையோடு மாட்சிமை தங்கியவர் உணவருந்தலாமா என்று கேட்டார். ஒரு வெற்றிக்காக மாட்சிமை தங்கியவருக்கு வாழ்த்து கூறலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் சொன்னார். இல்லை என்பது போல நெப்போலியன் மௌனமாக தமது தலையை குலுக்கினார். அப்படி தலையை குலுக்கியது வெற்றியை பற்றியதுதானே ஒழிய உணவை பற்றியது அல்ல என்று திருவாளர் டி பாசட் நினைத்து கொண்டார். ஆகவே மரியாதையோடு தமாஷாக உணவு கிடைக்கும்போது அதை வேண்டாம் என்று மறுப்பதற்கு காரணமில்லையே என்று கேட்டார். நீர் போய்விடும் என்று நெப்போலியன் திடீரென்று கடுகடுப்பாக கூச்சலிட்டு மற்றொரு பக்கமாக திரும்பிக் கொண்டார். வருத்தமும் பச்சாதாபமும் மகிழ்ச்சியும் கொண்ட ஒரு இன்பமான புன்னகை திருவாளர் டி பாசட்டின் முகத்தில் தோன்றியது. அங்கிருந்து அவர் வழுக்கிய நடையில் மற்ற ஜெனரல்களிடம் போய் சேர்ந்தார். எப்பொழுதுமே வெற்றியே பெற்று வந்த ஒரு சூதாட்டக்காரன் பணத்தை கண்டபடி வாரி இறைத்தாலும் முடிவில் வெற்றியே பெற்று வந்த ஒரு சூதாட்டக்காரன் திடீரென்று தன்னுடைய விளையாட்டை பற்றி நினைத்தபோது அவன் எவ்வளவுதான் சிந்தித்தாலும் அவனுக்கு நஷ்டமே ஏற்படும் என்பதை உணரும்போது மனதில் ஒரு பெரிய பலு தோன்றுகிறது. அதே மாதிரியான உணர்ச்சியே நெப்போலியன் அனுபவித்தார். அவருடைய துருப்புகள் பழைய துருப்புகளே, அவருடைய ஜெனரல்களும் அப்படியே. அவர் செய்த ஆயத்தங்களோ முன்னால் செய்ததைப் போலவே இருந்தன. வியூக அமைப்புகளும் முன்போலவே இருந்தன. துருப்புகளுக்கு அவர் கொடுத்து வரும் பிரகடனங்களும் சுருக்கமாகவும் வேகமாகவும் முன்போலவே இருந்தன. தம்மை பொறுத்தவரையில் தாமும் அதே பழைய ஆசாமிதான். அவர் முன்பு இருந்ததை விட இப்பொழுது அதிக அனுபவமும் சாமர்த்தியமும் பெற்றிருக்கிறார். எதிரிகளை பொறுத்தவரையில் ஆஸ்டர்லிஜிலும் ஃப்ரீட்லாண்டிலும் எம்மாதிரி துருப்புகள் இருந்தார்களோ அதே மாதிரி தான் இப்பொழுதும் இருக்கிறார்கள். இருந்தாலும் மிகுந்த பயங்கரமாய் தாக்கக்கூடிய தமது பலமானது இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் வந்து சேர்ந்து விட்டது. பழைய யுத்த முறைகள் எல்லாம் வெற்றிகளையே கொண்டு வந்தன. அவையாவன:
ஒரே ஒரு இடத்தில் பீரங்கி படைகளை குவித்து வைப்பது, ரிசர்வ் துருப்புகளை கொண்டு எதிரியின் அணிவகுப்பை தாக்குவது, உறுதியான வீரர்களை கொண்ட குதிரைப்படையினால் எதிரிகளை தாக்குவது, இந்த முறைகளையெல்லாம் இந்த போரில் ஏற்கனவே கையாண்டாகிவிட்டது. எனினும் இன்னமும் வெற்றியை காணவில்லை. அது மட்டுமல்ல, எல்லா முனைகளிலிருந்தும் ஜெனரல்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் ருஷ்யர்களை பின்னால் விரட்டியடிக்க முடியவில்லை என்றும் தமது துருப்புகள் சீர்குலைந்து போகிறார்கள் என்றுமே செய்திகள் வந்து கொண்டிருந்தன. முன்பெல்லாம் அவர் 2-3 உத்தரவுகளையும் சில வாக்கியங்களையும் சொல்லிய பின்பு அவருடைய வேலை முடிந்துவிடும். பின்னால் யுத்த சின்னங்களை கைப்பற்றியதாகவும் கூட்டம் கூட்டமாக கைதிகளை பிடித்திருப்பதாகவும் கட்டுக்கட்டாக எதிரிகளின் கொடிகளையும் பீரங்கிகளையும் தளவாடங்களையும் கைப்பற்றியதாகவும் மார்ஷல்களும் உதவியாளர்களும் சந்தோஷமான முகங்களோடு அவரிடம் அறிவித்து அவரை பாராட்டுவதற்காக பாய்ச்சலில் வருவார்கள். சரக்கு வண்டிகளை கைப்பற்றுவதற்காக தமது குதிரைப்படைக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று முராட் வந்து கேட்பார். அம்மாதிரிதான் லோடி, மாரங்கா, ஆர்காலா, ஜெனா, ஆஸ்டர்லிஜ், வாக்ரான் ஆகிய இடங்களில் நடந்தன. ஆனால் இப்பொழுது தமது துருப்புகளுக்கு ஏதோ விசித்திரமானது நேர்ந்து கொண்டிருக்கிறது. அரண்களை கெடுத்து விட்டதாக செய்திகள் வந்தாலும் இவையெல்லாம் முன்மாதிரி அல்ல, முன்னால் நடந்த போர்களில் நடந்த மாதிரி அல்ல என்பதை நெப்போலியன் கண்டார். போர் வித்தையில் மிகுந்த அனுபவமுள்ள தம்மை சுற்றி நின்றவர்களும் தம்மை போலவே உணர்வதாக அவர் கண்டார். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சோர்வுற்று இருந்தன. ஒருவரின் பார்வையை மற்றொருவர் தவிர்த்தார். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதன் அர்த்தத்தை டி பாசட் ஒருவர்தான் அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தார். நெப்போலியன் தமக்குள்ள நீண்ட யுத்த அனுபவத்தை கொண்டு இதன் அர்த்தத்தை நன்றாய் புரிந்து கொண்டார். அதாவது, தாக்குதலை ஆரம்பித்த கட்சி 8 மணி நேரம் போர் செய்வதென்றால், எல்லா முயற்சிகளையும் செய்த பின்பும் போர் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதன் அர்த்தம் என்ன என்பதை நெப்போலியன் நன்றாய் அறிவார். அந்த போர் ஒரு தோல்வி அடைந்த போர் என்பதை அவர் அறிவார். இரு பக்கமும் சமமாக இருந்து ஒரு பலவீனமான முனையில் யுத்தம் தொங்கிக் கொண்டிருக்கிறபடியால் திடீரென்று ஏற்படும் ஒரு சிறு சம்பவம் தம்மையும் தம்முடைய இராணுவத்தையும் அழித்துவிடக்கூடும் என்பதை அவர் அறிவார். இந்த விசித்திரமான ருஷ்ய படையெடுப்பை பற்றி பூராவாக அவருடைய மனதில் சிந்தனை செய்தார். இந்த போர்களில் ஒன்றில் கூட அவர் வெற்றி பெறவில்லை. ஒரு கொடியை கூட, ஒரு பீரங்கியை கூட, ஒரு படைப்பிரிவை கூட சென்ற 2 மாதங்களாக கைப்பற்ற முடியவில்லை. தம்மை சூழ்ந்து நின்றவர்களின் முகங்களை அவர் பார்த்தபோது அவர்கள் மறைத்து வைத்து கொண்டிருந்த சோர்வு அவருக்கு புலப்பட்டது. அப்படி இருந்தும் இன்னமும் ருஷ்யர்கள் தங்கள் இடத்தை விட்டு கொடுக்கவில்லை என்பதை அவர் விடாமல் கேட்டுக்கொண்டே வந்தபடியால் திடீரென்று ஒரு கெட்ட சொப்பனத்தை போன்ற ஒரு பயங்கரமான உணர்ச்சி அவரை பற்றி கொண்டது. தம்மை அழிக்கக்கூடிய துரதிருஷ்டமான சம்பவங்கள் எல்லாம் அவருடைய மனதில் தோன்றின. தம்முடைய வியூகத்தின் இடது பக்கத்தை ருஷ்யர்கள் தாக்கி மத்திய பாகத்தில் அவர்கள் நுழைந்து தம்மையும் ஒரு பீரங்கி குண்டால் கொன்றுவிடக்கூடும் என்று நினைத்தார். இவை எல்லாமே சாத்தியமானவைகளே. முந்தைய போர்களில் எல்லாம் வெற்றியின் பின்னால் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை பற்றியே அவர் சிந்தித்து வந்தார். இப்பொழுது தோல்விக்கு பின்னால் நேரிடக்கூடிய கணக்கற்ற சந்தர்ப்பங்கள் அவருக்கு தோன்றின. அவையெல்லாம் நடக்கும் என்று அவர் எதிர்பார்த்தார். அது ஒரு சொப்பனத்தை போல இருந்தது. அதாவது, ஒரு குண்டன் ஒருவன் தன்னை தாக்க வருவது போலவும் தான் அந்த குண்டனை ஒரு பலமான அடி கொடுத்து ஒழித்துவிட முடியும் என்று தன் கையை உயர்த்த நினைக்கும் சமயத்தில் அவனுடைய கை உணர்விழந்து துணியைப் போல தொங்க ஆரம்பிக்கிறது. உடனே தன்னை தாக்குவதற்கு வருகிறவன் தன்னுடைய அசக்தியான நிலைமையில் தன்னை கொன்றுவிடுவானோ என்ற பீதி தோன்றுகிறது. அம்மாதிரியான கனவை நெப்போலியன் கண்டு வந்தார். பிரெஞ்சு துருப்புகளின் இடது பக்கவாட்டை ருஷ்யர்கள் தாக்குகிறார்கள் என்ற செய்தி வந்தவுடன் இம்மாதிரியான பீதி நெப்போலியனுக்கு தோன்றியது. அந்த குன்றின் கீழே ஒரு ஆசனத்தில் அவர் அமர்ந்து தமது முழங்கைகளை முழங்கால்களில் வைத்து தமது தலையை தொங்கவிட்டு மௌனமாக இருந்தார். அச்சமயம் பெர்த்தியர் அவரிடம் நெருங்கினார். போர் நிலைமையை அறிவதற்காக போர் முனையை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று அவர் கூறினார். என்ன, நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆம், என்னுடைய குதிரையை கொண்டு வரும்படி சொல்லும் என்று நெப்போலியன் கூறினார். அவர் குதிரை மீது ஏறி செமியோனாவ்ஸ்கை நோக்கி போனார். அந்த வெட்ட வெளி பூராவாக மருந்து புகை சூழ்ந்திருந்தது. அதன் வழியாக நெப்போலியன் சவாரி போனார். போகிற வழியில் குதிரைகளும் இரத்த வெள்ளத்தில் தனியாகவோ குவியலாகவோ கிடப்பதை கண்டார். இம்மாதிரியான ஒரு சிறிய இடத்தில் இவ்வளவு அதிகமான பேர்கள் படுகொலை செய்யப்பட்ட இம்மாதிரியான பயங்கரங்களை நெப்போலியனோ அல்லது அவருடைய ஜெனரல்களில் எவருமோ இதற்கு முன்பாக ஒருபொழுதும் பார்த்ததில்லை. பீரங்கிகளின் முழக்கங்கள் 10 மணி நேரமாக
ஓயாமல் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த சப்தம் காதுகளுக்கு சலிப்பாய் இருந்தது. அந்த காட்சிக்கு அந்த சப்தங்கள் ஒரு விசித்திரமான முக்கியத்துவத்தை கொடுத்தன. ஆடாமல் அசையாமல் ஒரு சம்பவத்தை சித்தரித்து காட்டும் ஒரு காட்சிக்கு சங்கீதம் எம்மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குமோ அதே மாதிரி அந்த பீரங்கிகளின் முழக்கமும் இருந்தது. சிமியோனாவ்ஸ்கில் உள்ள உயரமான இடத்திற்கு நெப்போலியன் போனார். அங்கே அந்த புகைக்கு இடையே தமக்கு பழக்கமில்லாத ஒரு வர்ணத்தில் யூனிஃபாரங்கள் அணிந்த வீரர்களின் அணிவரிசைகளை அவர் கண்டார். அவர்கள்தான் ருஷ்யர்கள். செமியோனாவ்ஸ் கிராமத்திற்கும் அங்கிருந்த குன்றுக்கும் பின்னால் ருஷ்ய வீரர்கள் நெருங்கி நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பீரங்கிகள் அந்த வரிசை பூராவாக நின்று இடைவிடாமல் முழங்கிக் கொண்டிருந்தன. அவற்றிலிருந்து புகை மேகங்கள் கிளம்பிக் கொண்டிருந்தன. அது ஒரு யுத்தமாக காணப்படவில்லை, படுகொலை களமாகவே காணப்பட்டது. ருஷ்யர்களுக்கோ அல்லது பிரெஞ்சுக்காரர்களுக்கோ அந்த படுகொலைகளினால் எவ்வித நன்மையும் ஏற்படும் என்று தோன்றவில்லை. நெப்போலியன் தமது குதிரையை நிறுத்தி மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தார். அவர் தம் உணர்வு பெறும்படி பெர்த்தியார் தூண்டினார். தமக்கு முன்பாகவும் தம்மை சுற்றியும் தாம் உத்தரவு கொடுத்து நடப்பதாகவும் தம்மை பொறுத்துதான் அவை இருக்கின்றன என்றும் சொல்லப்படும் அந்த சம்பவங்களை அவரால் நிறுத்த முடியவில்லை. இந்த போரில் இன்னமும் வெற்றி கிடைக்காதபடியால் இந்த படுகொலைகள் அவசியம் இல்லாதவைகளாகவும் பயங்கரமானவையாகவும் அவருக்கு முதல் தடவையாக தோன்ற ஆரம்பித்தன. ஒரு ஜெனரல் நெப்போலியனிடம் வந்தார். பழைய கார்பாலர் படையை யுத்த முனைக்கு அனுப்பலாம் என்று யோசனை கூறினார். நெப்போலியனுக்கு பக்கத்தில் நின்ற பெர்த்தியரும் நேயும் ஒருவரையொருவர் பார்த்து அந்த ஜெனரலின் புத்தியற்ற யோசனையைக் கண்டு இகழ்ச்சியோடு இளநகை காட்டினார்கள். நெப்போலியன் தமது தலையை தாழ்த்தி வெகுநேரம் வரையில் மௌனமாக இருந்தார். பிரான்சிலிருந்து 800 லீக்குகள். ஒரு லீக்கு என்பது 2.5 மைல். பிரான்சிலிருந்து 800 லீக்குகள் தூரத்தில் இருந்து கொண்டு என்னுடைய பாதுகாப்பாளர் படைகளை நான் நாசமாக்கும்படி விட முடியாது என்று அவர் சொல்லிவிட்டு தமது குதிரையை திருப்பி ஷெவார்டினாவுக்கு திரும்பி போனார். அத்தியாயம் 34 நிறைவுற்றது. அத்தியாயம் 35. இராணுவத்தின் உள்ள கிடக்கை. கம்பளம் விரிக்கப்பட்டிருந்த பெஞ்ச் மீது அன்று காலை பியர் பார்த்த மாதிரியே குட்டுஜோவ் அமர்ந்திருந்தார். அவருடைய நரைத்த தலை தொங்கிக் கொண்டிருந்தது. அவருடைய கனத்த உடம்பு தளர்ந்திருந்தது. எந்த விதமான உத்தரவுகளையும் அவர் கொடுக்கவில்லை. ஆனால் மற்றவர்கள் அவரிடம் சொல்லிய யோசனைகளில் சிலவற்றை ஆதரித்தும் சிலவற்றை நிராகரித்தும் வந்தார். ஆம் ஆம், அப்படியே செய்யுங்கள் என்று பற்பல யோசனைகளுக்கு அவர் பதிலளித்தார். ஆம் ஆம், அன்புள்ள சிறுவரே, நீர் போம், அங்கே போய் அதை பாரும் என்று தம்மை சூழ்ந்திருந்தவர்களில் ஒருவரை பார்த்து அவர் சொல்லுவார். அல்லது இல்லை, வேண்டாம், நாம் பொறுத்திருப்பது நல்லது என்று சொல்லுவார். தம்மிடம் வந்து சொல்லும் அறிக்கைகளை அவர் கவனமாய் கேட்பார். தம்முடைய அபிப்பிராயம் வேண்டும் என்று கேட்கும் தமது கீழ் அதிகாரிகளுக்கு அம்மாதிரியே வழிகாட்டி வந்தார். ஆனால் அறிக்கைகளை அவர் கவனித்து கேட்கும்போது அவரிடம் சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இல்லாதது போல காணப்படுவார். வேறு ஏதோ ஒன்றில்தான் முக்கியத்துவம் இருப்பது போல முகத்தில் காணப்படும் தோற்றம், பேச்சில் காணப்படும் தொனி ஆகியவற்றில் அவர் காணப்படுவார். 100,000கணக்கானவர்கள் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒரு மனிதன் வழிகாட்டுவது அசாத்தியம் என்பதை அவருடைய நீண்டகால இராணுவ அனுபவத்திலிருந்து அவர் அறிந்திருந்தார். அவருடைய வயதினால் ஏற்பட்ட ஞானத்திலிருந்து அதை புரிந்து கொண்டிருந்தார். ஒரு யுத்தத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பது சேனாதிபதியின் உத்தரவுகளை பொறுத்தோ, பீரங்கிகளின் எண்ணிக்கையை பொறுத்தோ, அல்லது எத்தனை பேர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை பொறுத்தோ இல்லை என்பது அவருக்கு தெரியும். ஆனால் கண்ணால் காண முடியாத சக்தியான இராணுவத்தின் உள்ள கிடக்கை என்பதை பொறுத்துதான் அது இருக்கிறது. ஆகவே அந்த சக்தியை கவனித்து தம்மால் முடிந்த வரையில் அதற்கு வழிகாட்டி வந்தார். ஒருமனப்பட்டு அமைதியான கவனத்தோடு அவர் இருந்து வருகிறார் என்பதை குட்டுஜோவின் பொதுவான தோற்றம் காட்டியது. அவருடைய முகத்தில் களைப்புற்ற தோற்றம் காணப்பட்டது. வயதான தளர்ந்து போன தமது உடம்பினால் ஏற்படக்கூடிய சோர்வை சமாளிப்பது கஷ்டமாக இருப்பது போல அவருடைய முகத்தோற்றம் காட்டியது. பிரெஞ்சுக்காரர்கள் பிடித்த அரண்களை மீண்டும் கைப்பற்றி கொண்டதாக 11 மணிக்கு அவருக்கு செய்தி வந்தது. இளவரசர் பாக்ரேஷன் காயம் பட்டதாகவும் அவருக்கு செய்தி வந்தது.
குட்டுஜோ முணங்கிக் கொண்டு தலையை இப்படியும் அப்படியும் ஆட்டினார். இளவரசர் பீட்டர் இவானோவிச் பாக்ரேஷன் இடம் சென்று அதை பற்றி சரியாக விசாரித்து வரும் என்று தமது உதவியாளர்களில் ஒருவரை பார்த்து கூறினார். தமக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த கோமகன் உட்டெம்பர்க்கை பார்த்து அப்புறம் அவர் திரும்பினார். முதலாவது இராணுவத்தின் சேனாதிபத்தியத்தை மேன்மை தங்கிய நீர் தயவு செய்து ஏற்றுக்கொள்வீரா? அங்கிருந்து கோமகன் புறப்பட்டு போன பின்பு அவர் இன்னமும் செமியோனாவ்ஸ்கை அடைவதற்கு முன்பாக அவருடைய உதவியாளர் அவரிடமிருந்து திரும்பி வந்து அதிக துருப்புகள் வேண்டுமென்று கோமகன் கேட்பதாக குட்டுஜோவிடம் கூறினார். குட்டுஜோ முகம் சுழித்தார். டாக்டுராவ் என்பவர் முதலாவது இராணுவத்தின் சேனாதிபத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி உத்தரவு அனுப்பினார். அம்மாதிரி ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் அவரை தம்மிடமிருந்து இழக்க முடியாது என்றும் உடனே தம்மிடம் திரும்பி வர வேண்டும் என்றும் கோமகனுக்கு ஒரு வேண்டுகோள் அனுப்பினார். முராட்டை கைதியாக பிடித்து விட்டதாக அவருக்கு ஒரு செய்தி வந்தது. உடனே அங்கிருந்த பரிவார அதிகாரிகள் அவரை பாராட்டினார்கள். குட்டுஜோ புன்னகை காட்டினார். கொஞ்சம் பொறுங்கள் கனவான்களே, போரில் நாம் வெற்றி பெற்றுவிட்டோம். ஆனால் முராட்டை கைப்பற்றியதில் அசாதாரணமானது எதுவும் இல்லை. என்றாலும் நாம் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு முன்பாக கொஞ்சம் பொறுத்திருப்பது நல்லது என்று அவர் சொன்னார். ஆனால் அந்த செய்தியை இராணுவத்திற்கு தெரிவிப்பதற்காக ஒரு உதவியாளரை அவர் அனுப்பி வைத்தார். இடது பக்கவாட்டிலிருந்து ஷெர்பினின் என்பவர் பாய்ச்சலில் வந்து சேர்ந்தார். அரண்களையும் செமியோனாவ்ஸ் கிராமத்தையும் பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றி கொண்டதாக அவர் கூறினார். அதை கேட்டதும் யுத்த களத்தின் சபதங்களிலிருந்தும் ஷெர்பினுடைய பார்வையிலிருந்தும் நிலைமை மோசமாய் இருக்கிறது என்பதை குட்டுஜோவ் யூகித்து கொண்டார். உடனே தமது கால்களை நீட்டுவதற்காக எழுந்திருப்பதைப் போல எழுந்து ஷெர்பினுடைய கரத்தை பற்றி ஒரு பக்கமாக அவரை அழைத்து கொண்டு போனார். நீர் போம் எனது அன்பான பேர் வழியே என்று அவர் எர்மோலாவை பார்த்து சொன்னார். அங்கே போய் ஏதாவது செய்ய முடியுமா என்பதை பாரும். ருஷ்ய வியூகத்தின் மத்திய பாகத்திற்கு சமீபமாக கோர்க்கி என்ற ஊரில் குட்டுஜோவ் இருந்தார். நமது இடது பக்கவாட்டின் மீது நெப்போலியன் நடத்திய பல தாக்குதல்கள் திருப்பி அடிக்கப்பட்டன. மத்திய பாகத்தின் பாராடினோவை கடந்து பிரெஞ்சுக்காரர்கள் இன்னும் வரவில்லை. அவர்களுடைய இடது பக்கவாட்டில் உவராவின் குதிரைப்படை பிரெஞ்சுக்காரர்களை விரட்டி அடித்தது. 3 மணிக்கெல்லாம் பிரெஞ்சுக்காரர்களின் தாக்குதல்கள் நின்றுவிட்டன. யுத்த களத்திலிருந்து திரும்பி வந்தவர்களின் முகங்களிலும் தம்மை சுற்றி நின்றவர்களின் முகங்களிலும் ஒரு கடுமையான பரபரப்பு காணப்பட்டதை குட்டுஜோவ் கவனித்தார். அன்றைய தினத்தில் ஏற்பட்ட வெற்றியை கண்டு அவர் திருப்தி அடைந்தார். அந்த வெற்றி அவர் எதிர்பார்த்ததற்கு மேலான வெற்றியாகும். ஆனால் அந்த வயோதிகரின் உடல் நலமானது குறைந்து வந்தது. பல தடவை அவருடைய தலை கீழே விழுவதைப் போல தனிவாக தொங்கியது. பல தடவை தூக்கம் வந்து அவரை பற்றியது. அவருக்கு டின்னர் கொண்டு வந்தார்கள். உதவியாளர் ஜெனரல் வால்ஜாகன் அவர்தான் இளவரசர் ஆண்ட்ரூவை கடந்து சென்றபோது மிகவும் பரவலாக யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னவர். டின்னர் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது குட்டுஜோவிடம் வந்தார். பாக்ரேஷனுக்கு அவரை பிடிக்காது. இடது பக்கவாட்டில் யுத்த நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அறிவிப்பதற்காக பார்க்லே டிடாலி என்பவரிடமிருந்து அவர் வந்தார். காயமடைந்தவர்கள் ஏராளமாக திரும்பி ஓடுவதையும் இராணுவத்தின் பின்பகுதி நிலை குலைந்து இருப்பதையும் கண்டு மற்ற சந்தர்ப்பங்களையும் சீர்தூக்கி பார்த்து அந்த போரில் நாம் தோற்றுவிட்டோம் என்ற முடிவுக்கு அந்த மதிநுட்பமான பார்க்லே டிடாலி வந்தார். அந்த செய்தியை குட்டுஜோவிடம் அறிவிப்பதற்காக தமது அபிமான அதிகாரியை அனுப்பி வைத்தார். அச்சமயம் மிகுந்த கஷ்டத்தோடு ஒரு துண்டு வறுத்த கோழி குஞ்சு இறைச்சியை குட்டுஜோவ் சுவைத்து கொண்டிருந்தார். நெரித்த இமைகளுக்குள் பிரகாசமாக ஒளிர்விட்டு கொண்டிருந்த தமது கண்களால் வால்ஜாகனை பார்த்தார். உதாசீனத்தோடு தமது கால்களை நிமிர்த்தி கொண்டு வால்ஜாகன் குட்டுஜோவை நெருங்கினார். அவருடைய உதடுகளில் பாதி இகழ்ச்சி புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. அவருடைய கை அவருடைய தொப்பியை தொடக்கூட இல்லை. இந்த கலங்காத மேன்மை தங்கியவரிடம் அவர் உதாசீன தோற்றத்தோடு நடந்து கொண்டார். தாம் ஒரு உயர்தரமான பயிற்சி பெற்ற இராணுவ தந்திரி என்றும் இந்த வயதான உபயோகமற்றவரை ஒரு தெய்வமாக கொண்டாடும்படி ருஷ்யர்களுக்கு விட்டுவிட்டார் என்றும் அவர் காட்ட விரும்புவதைப் போல அவருடைய உதாசீனம் இருந்தது. என்றாலும் யாரிடம் தாம் பேசுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்ததாகவும் அது இருந்தது. அவருடைய கோஷ்டியை சேர்ந்த ஜெர்மானியர்கள் எல்லாரும் குட்டுஜோவை ஒரு வயோதிக கணவான் என்று அழைத்து வந்தார்கள். குட்டுஜோவை பார்த்ததும் இந்த வயோதிக கணவான் மிகுந்த சௌக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று வால்ஜாகன் நினைத்தார்.
குட்டுஜோவுக்கு முன்னால் இருந்த உணவு தட்டுகளை கடுமையாக பார்த்து கொண்டே அந்த வயோதிக கணவானிடம் அறிக்கையிட ஆரம்பித்தார். இடது பக்கவாட்டில் தாம் பார்த்து அறிந்து கொண்டவைகளை பார்க்லேயின் உத்தரவுப்படி வந்து சொல்லுவதாக கூறினார். நம்முடைய வியூகத்தின் முக்கிய முனைகள் எல்லாம் எதிரிகளின் கைகளில் அகப்பட்டுவிட்டன. நம்மிடம் போதுமான துருப்புகள் இல்லாதபடியால் அவர்களை கிளப்ப முடியவில்லை. நமது மனிதர்கள் ஓடிப்போகிறார்கள். அவர்களை நிறுத்துவது அசாத்தியமாயிருக்கிறது என்று அவர் அறிக்கையிட்டார். குட்டுஜோவ் தாம் சுவைப்பதை நிறுத்தி ஒரு ஆச்சரியமான குத்திட்ட பார்வையால் வால்ஜாகனை நோக்கினார். தம்மிடம் அவர் சொல்லுவதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்பது போல அவருடைய பார்வை இருந்தது. அந்த வயோதிக கணவானின் பரபரப்பை கண்டதும் ஒரு புன்னகையோடு வால்ஜாகன் பேசினார். நான் பார்த்ததை கலங்காத மேன்மை தங்கியவரிடம் சொல்லாமல் மறைத்து வைப்பது சரியானது என்று நான் நினைக்கவில்லை. துருப்புகள் முழுவதும் நிலைகுலைந்து இருக்கிறார்கள். நீர் பார்த்தீரா நீர் பார்த்தீரா என்று குட்டுஜோவ் முகம் சுழித்து கூச்சலிட்டார். பின்னால் வேகமாய் எழுந்து வால்ஜாகனிடம் போனார். உமக்கு எவ்வளவு துணிகரம் என்று அவர் கூச்சலிட்டு தொண்டை கட்டி தமது நடுங்கிய கரங்களை ஒரு பயமுறுத்தலோடு ஆட்டினார். அதை என்னிடம் சொல்லுவதற்கு உமக்கு எவ்வளவு துணிச்சல்! அதை பற்றி உமக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த தகவல் சரியானது அல்ல என்பதை நீர் போய் ஜெனரல் பார்க்லேயிடம் சொல்லும். யுத்தத்தின் உண்மையான போக்கு எப்படி இருக்கிறது என்பது அவரை விட சேனாதிபதியான எனக்கு நன்றாக தெரியும் என்பதையும் அவரிடம் போய் சொல்லும். வால்ஜாகன் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் குட்டுஜோவ் அவரை இடைமறித்தார். இடது பக்கத்தில் எதிரியை விரட்டி அடித்து விட்டோம், வலது பக்கத்தில் எதிரியை தோற்கடித்து விட்டோம். நீர் தவறாக பார்த்திருப்பீரானால் ஐயா, உமக்கு தெரியாததை நீர் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். ஜெனரல் பார்க்லேயிடம் திரும்பிப்போம். எதிரியை நாளை தாக்க வேண்டும் என்று உறுதியாக நான் உத்தேசித்திருக்கிறேன் என்பதை அவரிடம் தெரிவிப்பீராக என்று குட்டுஜோவ் அவரிடம் கடுமையாக கூறினார். எல்லாம் மௌனமாயிருந்தது. அந்த வயோதிக ஜெனரல் பலமாக மூச்சு விடுவது போன்றுதான் அங்கே கேட்டு வந்தது. எதிரிகளை ஒவ்வொரு இடத்திலும் நாம் விரட்டி அடித்து விட்டோம். அதற்காக கடவுளுக்கும் நமது வீரமிக்க இராணுவத்திற்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். எதிரி தோற்கடிக்கப்பட்டு விட்டான். நாளைய தினம் ருஷ்யாவின் புண்ணிய பூமியிலிருந்து அவனை வெளியே விரட்டி அடிப்போம் என்று குட்டுஜோவ் சொல்லி தமக்கு சிலுவை குறி காட்டினார். அவர் திடீரென்று விம்மி அழ ஆரம்பித்தார். அவருடைய கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. வால்ஜாகன் தமது தோள்களை குலுக்கிக் கொண்டு உதடுகளை வளைத்து கொண்டு மௌனமாய் ஒரு பக்கம் நகர்ந்தார். அந்த வயோதிக கணவானின் அகம்பாவம் கொண்ட அறியாமையை கண்டு திகைத்தவர் போல காணப்பட்டார். இதோ வந்து விட்டார், இவர்தான் என்னுடைய வீரன் என்று ஒரு பருமனான அழகான கருப்பு முடி கொண்ட ஜெனரலை பார்த்து குட்டுஜோவ் கூறினார். அவர் அப்பொழுதுதான் குன்றிலிருந்து இறங்கி வந்தார். அவர்தான் ராயேவ்ஸ்கி. பாரடின யுத்த களத்தில் முக்கியமான பகுதியில் அன்று பூராவாக அவர் இருந்தார். நமது துருப்புகள் தங்களுடைய இடங்களில் பலமாக ஊன்றி நிற்பதாகவும் வலு தாக்குதலுக்கு பிரெஞ்சுக்காரர்கள் இப்பொழுது துணியவில்லை என்றும் ராயேவ்ஸ்கி அறிக்கையிட்டார். அவர் சொல்லுவதை கேட்ட பின்பு அவரிடம் பிரெஞ்சு பாஷையில் குட்டுஜோவ் பேசினார். அப்படியானால் வேறு சிலர் நினைப்பதைப் போல நாம் பின்வாங்க வேண்டும் என்று நீர் நினைக்கவில்லை அல்லவா? அதற்கு மாறாக இம்மாதிரி போர்களில் யார் விடாப்பிடியாக நிற்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்னுடைய அபிப்பிராயத்தில் என்று ராயேவ்ஸ்கி கூறினார். காய்சராவ் என்று குட்டுஜோவ் தம்முடைய உதவியாளரை அழைத்தார். நாளைய தினம் இராணுவத்திற்கு பிறப்பிக்கப்பட வேண்டிய பிரகடனத்தை கீழே உட்கார்ந்து எழுதும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த மற்றொருவரை பார்த்து, நீர் யுத்த அரங்கங்களுக்கு சென்று நாளைய தினம் நாம் தாக்கப் போகிறோம் என்பதை அறிவித்துவிட்டு வாரும் என்று கூறினார். ராயேவ்ஸ்கியிடம் பேசிக் கொண்டிருந்த போதே மறுநாளைய பிரகடனத்தை எழுதி கொள்ளுவதற்காக குட்டுஜோவ் சொல்லிக் கொண்டிருந்தார். அச்சமயத்தில் பார்க்லேயிடமிருந்து வால்ஜாகன் மீண்டும் திரும்பி வந்தார். சேனாதிபதி கொடுத்த உத்தரவை எழுத்து மூலம் வேண்டும் என்று ஜெனரல் பார்க்லே டி டாலி விரும்புவதாக அவர் கூறினார். வால்ஜாகனை பார்க்காமலேயே அந்த உத்தரவை எழுதும்படி குட்டுஜோவ் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒருவேளை அந்த பழைய சேனாதிபதி தமது சொந்த பொறுப்பை தவிர்த்து கொள்ளுவதற்காக எழுத்து மூலம் உத்தரவு வேண்டும் என்று விரும்பியிருக்கலாம்.
இராணுவத்தின் உள்ள கிடக்கை என்ற அந்த விசித்திரமான குறிப்பிட்டு சொல்ல முடியாத பந்தமானது அந்த இராணுவம் முழுவதிலுமே ஒரே மாதிரியான மனப்போக்கை நிலை பெறும்படி செய்து வந்தது. அந்த உள்ள கிடக்கைதான் இராணுவத்தின் பிரதான நாடியாகும். அந்த வேகமானது குட்டுஜோவின் வார்த்தைகளையும் மறுநாளைய யுத்தத்தை பற்றிய அவருடைய உத்தரவையும் உடனேயே அந்த இராணுவத்தின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலை வரை தெரியும்படி செய்தது. அந்த செய்திகள் மறுகோடிக்கு போய் சேர்ந்தபோது அவருடைய வார்த்தைகளும் உத்தரவும் எவ்வளவோ மாறிப்போயிருந்தன. வாய் மூலமாக அந்த செய்திகள் பரவிய போது முடிவில் குட்டுஜோவின் வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாமல் மாறிப்போயிருந்தன. ஆனால் அந்த வார்த்தைகளின் கருத்து எல்லா இடங்களுக்கும் பரவியது. ஏனெனில் அவர் சொல்லிய வார்த்தைகள் தந்திரமாய் கணக்கிட்டு சொல்லியவை அல்ல. சேனாதிபதியின் உள்ளத்திலும் ஒவ்வொரு ருஷ்யரின் உள்ளத்திலும் எந்த உணர்ச்சி பதிந்து கிடந்ததோ அந்த உணர்ச்சியையே அவை பிரதிபலிப்பதாயிருந்தன. மறுநாள் எதிரியை தாக்கப் போகிறார்கள் என்பதை அறிந்ததும் அவர்கள் எதை நம்ப வேண்டும் என்று விரும்பினார்களோ அதற்கு சேனாதிபதியிடமிருந்து உறுதி கிடைத்ததும் களைப்புற்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்த வீரர்கள் எல்லாம் மனதில் இதம் பெற்று உணர்ச்சி கொண்டார்கள். அத்தியாயம் 35 நிறைவுற்றது.